Hey guys, welcome to Genealogy. In the video, class 11 chapter 2 biological classification NCERT extracted explanation part 2 பார்க்கலாம் வாங்க. So last videoல ஒருவேளை நீங்க last video பார்க்காம இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு கம்ப்ளீட்டா தரவாயிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் ஒரு கிளாரிட்டி இருக்கும். So லாஸ்ட் வீடியோல நம்ம ஸ்லைம் மோல்ட் வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல புரோட்டோசோவன்ஸ்ல இருந்து வைரஸ், வைராய்ட்ஸ், பிரயான்ஸ், லிச்சன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. So yeah, protozoans, right? So the group contains all the unicellular eukaryotic heterotrophs which are parasites or predators. So in the protozoans என்னென்ன ஆர்கானிசம்லாம் இருக்கு ஓகே ஸோ யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஹெட்ரோட்ரோப்ஸ் விச் ஆர் பாராசைட்ஸ் ஆர் பிரெடேட்டர்ஸ் ஸோ புரோட்டோசோவன் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க பாராசைட்ஸாவும் பிரெடேட்டர்ஸாவும் இருக்காங்க ஸோ இவங்க வந்து பேசிக்கா அதாவது யூகேரியாட்டிக்கா இருந்தாலும் யூனிசெல்லுலார் லெவல்ல யூகேரியாட்டிக்கா இருக்காங்க ஸோ தே ஆர் அஃப்கோர்ஸ் ஹெட்ரோட்ரோப்ஸ் வேற ஆர்கானிசத்து மேல டிபெண்ட் ஆகி அவங்க ஃபுட் சிஸ்டம் வந்து அவங்க ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க தேர் நாட் ஆட்டோட்ராப்ஸ் ரைட் ஸோ இங்க புரோட்டோசோவன்ஸ் வந்து நம்ம 4 மேஜர் குரூப்ஸா பிரிக்கிறோம் தே ஆர் டிவைடட் இன்டு 4 மேஜர் குரூப்ஸ் ஓகே அமீபாய்டு ஃபிளஜெல்லேட்டட் சீலியேட்டட் and sporozoans amoeboid flagellated ciliated and sporozoan protozoans right இங்க amoeboid பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம அமீபாவை பத்தி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் they are shapeless அந்த மாதிரியான சேம் ஐடியாலஜி தான் இங்க புரோட்டோசோவன் அமீபாய்ட்க்கு ரைட் so they are characterized by the presence of pseudopodia which are used for movement and catching of prey example amoeba right so நம்ம lower classesல படிச்சிருப்போம் amoeba has finger like extensions called pseudopodia which helps in catching prey அதேதான் இங்கேயும் applicable ரைட்டா so இங்கேயுமே amoeboid protozoansக்கு definite ஆன shape கிடையாது as you can see in the picture so marine amoeboids have silica shells right amoeboids வந்து மெரைன்ல இருக்கிறது அதாவது தண்ணீர வாழக்கூடிய அமீபாலாம் எப்படி இருக்கும்னா சிலிக்கா ஷெல்ஸ் இருக்கும் ரைட் அதுக்கு மேல அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த சிலிக்கா ஷெல்ஸ் ஹெல்ப் பண்ணும் சம் ஆஃப் த அமீபாய்ட்ஸ் ஆர் பாராசைட்ஸ் எக்ஸாம்பிள் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா which causes the amoebic dysentery right I'm so sorry for that right okay let's continue this some of the amoeboids are parasite ஓகே சரி சில அமீபா வந்து பாராசிட்டிக்கா இருக்கும் சில அமீபா வந்து எப்படி இருக்கும் பாராசிட்டிக்கா இருக்கும் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல பார்த்தது போல சில அமீபாய்ட்ஸ் வந்து இப்படி ஹார்ம் காஸ் பண்றதா இருக்கும் மற்ற ஆர்கானிசம்க்கு ஹார்ம் காஸ் பண்றதா இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா ரைட் அது என்ன காஸ் பண்ணும் அமீபிக் டிசென்ட்ரி ரைட் அமீபிக் டிசென்ட்ரி இது வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்ல பார்த்திருக்கோம் இந்த டிசீஸ் காஸ் பண்ற அமீபா தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் ரைட் so flagellated second type of protozoan is the flagellated protozoan they are characterized by the presence of flagella இங்க இருக்கு பாத்தீங்களா so இவங்களோட மெயின் கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கு they are characterized by the presence of flagella some of them are parasites causing various diseases example trypanosoma which causes the sleeping sickness so இந்த மாதிரியான புரோட்டோசோவன்ஸ்க்கு flagella இருக்கும் which helps in movement அவங்களோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த flagella and சிலதெல்லாம் என்னவா இருக்கு அமீபாய்ட்ல பார்த்த மாதிரியே பாராசிட்டிக்காவும் இருக்கு ரைட் நிறைய வந்து டிசீஸ் காஸ் பண்ற பாராசிட்டிக்கா இருக்கு எக்ஸாம்பிள் வந்து trypanosoma that causes the sleeping sickness okay so நம்மளோட third type of protozoan is the ciliated protozoan இந்த ciliated protozoan பொறுத்த அளவுக்கு இந்த protozoanோட பாடியில thousands of cilia are present okay on the body surfaceல நிறைய இங்க இருக்கு இல்லையா இது வந்து thousands of சீலியா பிரசன்ட் அந்த ஓரத்துல நிறைய சீலியா பிரசன்ட் ஆயிருக்கு சோ அந்த சீலியாலாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடா மூவ்மெண்ட் பண்றப்போ அது என்ன பண்ணும் இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டியரிங் ஆஃப் வாட்டர் ஹேவிங் ஃபுட் இன்டு த கல்லெட் பாடி கேவிட்டி which opens outside the body surface example paramecium right இந்த சீலியாலாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடா மூவ் பண்றதுனால தண்ணியில இருக்கிற பிரே எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் என்ன பண்ணும் இது கலரும் அப்படியே தண்ணில இருந்து வாட்டரை ஸ்டியர் பண்ணும்போது அதோட சேர்ந்து பாடி கேவிட்டிக்குள்ள ஃபுட்டும் என்டர் ஆயிடுது அதுக்கு தான் இந்த சீலியா it is useful and that's why we call them ciliated protozoans finally sporozoans as the name itself suggests
they have spores. They are characterized by formation of spores. They are characterized by the formation of spores, which is the infectious stage. Plasmodium human health and disease la பார்த்திருக்கோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் பார்த்திருக்கோம். மலேரியா எப்படி நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதும் பார்த்திருக்கோம். அப்போ ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சர்வைவ் ஆகுறது இந்த ஸ்போரோசோவன் புரோட்டோசோவன். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட். ஓகே, நீங்க ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் படிக்கும் போது அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ரைட். ஸோ வித் தட் வி கம்ப்ளீட் புரோட்டோசோவன்ஸ். அங்க புரோட்டோசோவன்ஸ் முடிக்குது. நம்மளுடைய தேர்ட் கிங்டம் இஸ் த கிங்டம் ஃபங்கை. ஓகே, நம்மளோட தேர்ட் கிங்டம் இஸ் த கிங்டம் ஃபங்கை. ஸோ ஃபங்கை நான் ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ஃபங்கைல கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிற சான்சஸும் அதிகமா இருக்கு. பிகாஸ் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை வந்து நிறைய பேர் அந்த பேஜ் பார்க்கும்போதே ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு இது டைகாரியோஃபேஸ், கேரியோஃபேஸ் and all these prophase அது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான வேர்ட் இருக்குன்னு நினைப்பீங்க. பட் there is nothing inside that. It is a very simple topic. So let's ace that. Fungi are multicellular and they show, okay, I'm sorry, and they show heterotrophic mode of nutrition, saprophytes, parasites, symbiotic mycorrhiza. Some fungi are unicellular, example yeast. Okay, fungi are mostly multicellular. Okay, most of fungi is multicellular. அவங்க என்ன mode of nutrition show பண்றாங்க? Heterotrophic mode of nutrition, which is மத்த organism மேல depend பண்ணி food எடுத்துக்கிறது heterotrophic nutrition. இந்த heterotrophic mode of nutritionல மீதி சப்டாபிக்ஸ் எல்லாம் என்ன பிரிக்கிறாங்க? சாப்ரோஃபைட்டா இருக்கலாம், பாராசிட்டிக்கா இருக்கலாம். ரைட்டா? சாப்ரோஃபைட்ன்றப்போ as already said dead and decaying matterல ஃபீட் பண்றது. parasites பாக்குறப்போ on a live organism they survive, right? So symbioticஆவும் symbiotic relationshipலயும் இந்த ஃபங்கை இருக்கலாம். symbiotic relationshipனா என்னது? ஒன்னோட ஒன்னு ரெண்டு ஆர்கானிசம் வந்து naturally ரெண்டு ஆர்கானிசம் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சோ இது அதுக்கு ஹெல்ப் பண்றதும் அது இதுக்கு ஹெல்ப் பண்றதுமா இருக்கும்போது we call them they are in a symbiotic relationship. அப்படிப்பட்ட symbiotic relationship தான் என்னது? mycorrhiza, right? mycorrhizaன்றப்போ it is between the higher roots of plant and the fungi. Okay, so some fungi are unicellular, mostly they are multicellular. நமக்கு புக்ல NCERT ல கொடுத்திருக்கிறப்போ they are some are unicellular. இம்பார்ட்டன்ட்டா வந்து yeast. Okay, very importantly yeast. Okay, so நமக்கு யூஸ்ஃபுல்லா சில ஃபங்கை இருக்காங்க, அவங்களை பத்தி பார்த்துருவோமா? some useful fungi. mushrooms and yeast are the most valuable fungi. mushrooms and yeast னு சொல்றப்போ நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற mushrooms, mushroom gravy, mushroom masala, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோம், அந்த சேம் mushroom we are talking about. Okay, and yeast இந்த டோலா ரைஸ் பண்றதுக்கு கேக் மேக்கிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, it is also the same yeast we are talking about. So mushrooms use yeast என்ன பண்றாங்க? they are very valuable to us. mushrooms are edible and are good source of protein, of course. Okay, mushrooms are edible and are a very good source of protein when we intake them. yeast is used to make bread and cheese. We all know bread industryல, cake industryல, cheese read பண்றதுக்கெல்லாம் yeast வந்து is very useful, right? Penicillium fungi are used to produce antibiotic. Okay, medicinal field la porappo penicillium helps us in producing antibiotics. நமக்கு நிறைய antibiotics எதிர்ப்பு சக்திக்காக நம்ம நிறைய medicines create பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நமக்கு இந்த penicillium fungi வந்து is very helpful. இதெல்லாம் வந்து சில யூஸ்ஃபுல்லான fungi. இப்போ சில harmful-ஆன fungi பத்தி பார்க்கலாமா? some harmful fungi. Some fungi cause disease in both plants and animals, right? Some fungi cause disease in both plants. So எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்றாங்க? பிளான்ட்லயும் அனிமல்லயும் டிசீஸ் காஸ் பண்ற அளவுக்கு they are harmful. எக்ஸாம்பிள் வந்து wheat rust disease is caused by Puccinia fungus. wheat rust disease is caused by Puccinia fungus. இந்த wheat plantல ஒரு மாதிரி ரஸ்ட் கலர்ல பிளான்ட் எல்லாம் அப்படியே பேட்ச் ஆயிரும்ல, சோ அந்த டிசீஸ் வந்து புக்கீனியா ஃபங்கஸ் சொல்லிட்டு இந்த ஃபங்கை வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது, ரைட்? சோ தீஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஃபங்கை தட் இஸ் மென்ஷன்ட் இன் யுவர் NCERT biology book to be referred. Yes. Okay, coming to the important topic, reproduction in fungi. Reproduction in fungi. 1 minute. Okay, reproduction in fungi பார்த்தலாமா? So there are 3 modes of reproduction in fungi, that is vegetative, asexual and sexual. fungi பொறுத்த அளவுக்கு 3 mode of
ரீப்ரொடக்ஷன் இருக்கு, ரைட்? 3 விதத்துல தே ரீப்ரொடியூஸ். என்னென்னது? வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல். ஸோ 3த்தையும் என்னென்ன பார்த்துடலாமா? எப்படி எப்படி அதெல்லாம் அதை ஃபர்தரா அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது, என்னென்ன மோட்லாம் யூஸ் பண்ணுதுன்றத கிளியரா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? இட் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங். ஃப்ராக்மெண்டேஷன் லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம், ஃபிஷனும் படிச்சிருப்போம், பட்டிங்கும் படிச்சிருப்போம். ஒரு ஆர்கானிசம் எடுத்து நான் அதை ஃப்ராக்மெண்டா வெட்டி போடுறப்போ இட் பிகம்ஸ் அன் another நியூ ஆர்கானிசம். சின்ன சின்னதா அதை வெட்டும்போது என்ன ஆகுது? அது வந்து ஒரு புது ஆர்கானிசமா கிரியேட் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம். ஃபிஷன் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆர்கானிசம் வந்து ரெண்டா பிரிஞ்சு அது வந்து என்ன ஆகுது? the cytoplasm gets divided and அது ரெண்டும் என்ன ஆகுது? ஒரு புது நியூ ஆர்கானிசமா ஃப்ரெஷ்ஷா they create themselves. அப்போ பட்டிங் சொல்றப்போ பட்டிங் இன் ஹைட்ரா கிளாஸ் 10ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த பட்ல இருந்து மறுபடியும் ஒரு புது ஆர்கானிசம் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த 3 மீன்ஸ் ஆஃப் மெத்தட்ல வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இஸ் டன் இன் ஃபங்கை. ஓகே, ஃபங்கையோட ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் எது? வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல ஃப்ராக்மெண்டேஷன், fission and budding மூலமா this reproduction is taken place. Okay, asexual reproduction. Asexual reproduction வந்து spores மூலமா formation of spores. Okay, they produce spores. அதுல இருந்து இந்த asexual reproduction further நடக்குது, right? So it takes place by conidia or sporangiospores or zoospores. அந்த produce ஆகிற spores ஓட பேர் தான் இந்த conidia, sporangiospores, zoospores, right? Sexual reproduction. It takes place by oospores, ascospores and basidiospores. The same spores produce ஆகி sexual reproduction நடக்குது. oospores, ascospores, basidiospores ன்றது அந்தந்த டைப் ஆஃப் ஃபங்கைல நடக்கும்போது we call them. ascospores ன்றப்போ ascomycetes, basidiospores எல்லாம் நடக்குதும் basidiomycetes. அந்த மாதிரியான நேம்க்கு தான் அந்த asc, basidio அதெல்லாம் கொடுத்திருக்கிறது, right? So let's talk about stages of let's talk about stages of sexual reproduction in fungi. இது வந்து இங்க பாருங்க. யா, ஸோ பேஜ் நம்பர் 17ல இருக்கும் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல இந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இதை பார்க்குறப்பவே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு we will skip this topic. சில பேர் வந்து we used to do, right? நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுறது உண்டு. பட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். let's finish the topic. Let's finish the topic completely. Okay, so stages of sexual reproduction in fungi இருக்கு இல்லையா? இதுல முதல்ல வந்து என்ன ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் plasmogamy. sorry, spelling mistake இங்க. this is plasmogamy. okay, this is plasmogamy. plasmogamy தான் வந்து என்னது? stages of sexual reproduction உடைய first step என்னது? plasmogamy. one minute. plasmogamia. so இந்த plasmogamyல என்ன நடக்குது? it is the fusion of protoplasm between two motile or non-motile gametes. நல்லா தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. okay, so this is protoplasm. first of all, what is protoplasm? nucleoplasm plus cytoplasm is called as protoplasm. okay, nucleoplasm plus the cytoplasm is called as protoplasm. அப்போ இந்த protoplasm ஒரு செல் இருக்கு, ரைட்டா? அதுக்கு வெளியே அதுக்குள்ள வந்து cytoplasm இருக்கு and then நியூக்ளியஸ்குள்ள nucleoplasm இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து இப்போ ஃபியூஸ் ஆக போகுது. ஓகே, இது ஒரு cytoplasm and this is nucleoplasm. okay, இங்க ஒரு செல் இருக்கு, இதுக்குள்ள cytoplasm, nucleoplasm இருக்கு. அப்போ now what is happening? இப்படி வந்து இது ரெண்டும் ஃபியூஸ் ஆக போகுது. ஓகே, இந்த நியூக்ளியோபிளாசமும் சைட்டோபிளாசமும் என்ன ஆகுது? இப்படியா ஃபியூஸ் ஆக போகுது. once it is fused, now இது ஒரு சிங்கிளா ஆயிருமா? இப்போ இது சிங்கிளா இந்த மாதிரி ஆயிருமா? இப்போ இந்த ஃபியூஷன் நடக்குது இல்லையா? நியூக்ளியோபிளாசமும் சைட்டோபிளாசமும் ரெண்டு செல் சேர்ந்து ஃபியூஸ் ஆகுறப்போ அங்க plasmogamy is taking place. அது ஃபியூஸ் ஆகுற செல்ஸ் எப்படி இருக்கலாம்? மொட்டைலாவும் இருக்கலாம், நான் மொட்டைலாவும் இருக்கலாம். they may be movable, non movable. அது மூவபிளாவும் இருக்கலாம், நான் மூவபிளாவும் இருக்கலாம். சோ இப்போ புரோட்டோபிளாசம் உடைய ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு, கரெக்ட்டுங்களா? செகண்ட் ஸ்டெப் karyogamy. it is the fusion of two nuclei. இங்க நான் சொன்னேன் இல்லையா ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஃபியூஸ் ஆகுதா? சைட்டோபிளாசம் ரெண்டு செல்ஸோட சைட்டோபிளாசம் வந்து இப்படி ஃபியூஸ் ஆகும்போது இது ஃபியூஸ் ஆகுறப்போ என்ன ஆகும்? இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியோபிளாசம் கெட்ஸ் ஃபியூஸ்ட், ரைட்? இந்த ஸ்டெப் நம்ம தனியா என்னன்னு சொல்றோம்? இந்த ரெண்டு நியூக்ளியையும் ஃபியூஸ் ஆகுற ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்?
கேரியோகேமி. ஓகே, நியூக்ளியோபிளாசமும் ரெண்டும் ஃபியூஸ் ஆகுறப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்? கேரியோகேமி. தட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளியை. நியூக்ளியர் ரெண்டு ஃபியூஸ் ஆகுறப்போ இட் இஸ் கேரியோகேமி, ரைட்? அதுக்கப்புறமா என்ன நடக்குது? ஜைகோட்ல இப்ப ஃபியூஸ் ஆகி முடிச்சிட்ட பேருக்கு ஜைகோட்ல மியாசிஸ் நடக்குது, which is the reductional division. மியாசிஸ் நடந்துட்ட பேருக்கு அங்க haploid spores produce ஆகுது. அங்க என்ன ஆகுது? haploid spores produce ஆகுது once meiosis is done in zygote. haploid spores produce ஆயிட்ட பேருக்கு சில விதமான செல்ஸ்ல என்ன நடக்குது? இம்மீடியட்டா டிப்ளாய்ட் செல்ஸ் ஆகும் டிஃபரன்ஷியேட் ஆகுது. இமீடியட்டா என்ன ஆகுது? டிப்ளாய்ட் செல்ஸ் ஆகும் டிஃபரன்ஷியேட் ஆகுது சில விதமான செல்ஸ்ல, நாட் இன் ஆல். சில இதுல இந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸோட ஸ்டேஜ்லயே கூட ஸ்டாப் ஆயிடலாம். ஓகே, இதுக்கு நடுவுல வந்து ஆஸ்கோமைசிட்டிஸ்லயும் பேசிடியோமைசிட்டிஸ்லயும் there is an intervening stage. அந்த ஸ்டேஜ் என்னன்னு நம்ம சொல்றோம்? டைகாரியோட்டிக் ஸ்டேஜ், ரைட்? டைகாரியோட்டிக் ஸ்டேஜ். கொஞ்சம் அந்த வேர்டை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும். டைகாரியோட்டிக் ஸ்டேஜ். ஏற்கனவே கேரியோகாமி பத்தி பார்த்துட்டோம். கேரியோகாமின்றது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளியை. அப்போ டைகாரியோட் அப்படின்றப்போ டூ நியூக்ளியை per cell, டூ நியூக்ளியை getting fused, right? So in the dikaryotic stageல that is two nuclei per cell is formed, known as dikaryon, and the phase is dikaryophase. more than one nuclei இருக்கிறப்போ ஒரு செல்லுல ரெண்டு நியூக்ளியை இருக்கு, ரைட்? ஒரு செல்ல ரெண்டு நியூக்ளியை இருக்கு. ரெண்டு நியூக்ளியை இருக்கிறப்போ இப்படி ஃபியூஸ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ரெண்டு நியூக்ளியை இருக்கும்போது ஃபியூஸ் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? டைகாரியோஃபேஸ் அப்படின்னு சொல்றோமா? இது வந்து எங்க நடக்குது? ஆஸ்கோமைசிட்டிஸ்லயும் பெசிடியோமைசிட்டிஸ்லயும் மட்டும்தான் it is seen in the stage, not in all the fungi. இவ்வளவுதான் stages of sexual reproduction in fungi. பிளாஸ்மோகேமி நடக்குது. ரெண்டு புரோட்டோபிளாசம், அதாவது சைட்டோபிளாசமும் நியூக்ளியோபிளாசமும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு it can be either motile or non motileாவும் இருக்கலாம். பிளாஸ்மோகேமி is done. அதுக்கப்புறமா கேரியோகேமி நடக்குது. ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளியோபிளாசம் ஃபியூஸ் ஆகுறப்போ கேரியோகேமி இஸ் டன். அந்த இடத்துல ரிடக்ஷனல் டிவிஷன் நடக்குது. ஜைகோட்ல நடந்துட்ட பேருக்கு it gives rise to haploid spores, right? haploid spores ரைஸ் ஆயிட்ட பேருக்கு சில ஃபங்கைல என்ன, சில செல்ஸ்ல என்ன ஆகும்? the diploid cells are also differentiated. சில இதுல அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதுல ஆஸ்கோமைசிட்டிஸ்லயும் பேசிடியோமைசிட்டிஸ்லயும் என்ன ஆகுது? டைகாரியோஃபேஸ்னு ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு செல்லுல ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கிறப்போ, அது ரெண்டு நியூக்ளியர் இருக்கப்போ அது ஃபியூஸ் ஆகுறப்போ we get this dikaryo stage, dikaryotic stage, which is called the dikaryophase. Simple. Stages of sexual reproduction is very, very simple, right? Yeah. Here comes our hyphae, right? Septate hyphae and non-septate hyphae. In the septate hyphae, non-septate hyphae அப்படின்றது என்னன்னா, there is something called as mycelium. Okay, there is something called as mycelium. இந்த septate எல்லாம் வந்து நிறைய hyphae சேர்றப்போ, sorry, not septate, நிறைய network of hyphae is called as mycelium. அது ஒரு பிரான்ச் நெட்வொர்க் மாதிரி இருக்கிறப்போ we call them mycelium. இந்த ஹைஃபே வந்து இப்படி கிராஸ் வால்ஸ் இருக்குங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கிராஸ் வால்ஸ் நடுவுல இருக்கா? கிராஸ் வால்ஸ் இருந்துச்சுன்னா we say they are septate hyphae, right? We say, one minute, okay, we say they are septate hyphae. Okay, இது வந்து ஜூம்டா இருக்கிறதுனால இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியுது. பட் இன்சைட் த ஃபங்கஸ் இது ஒரு லாங்கான ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் present inside the fungus. Okay, it is a long thread like structure present inside the fungus. இந்த மாதிரியான கிராஸ் வால்ஸ் வந்து செப்டேட் நடுவுல, ஹைஃபேக்கு நடுவுல இருந்துச்சுன்னா we call them septate hyphae. இப்படி வந்து it is, இங்க பாருங்க, இந்த மாதிரி வால்ஸே இல்ல பாத்தீங்களா? இதுக்கு நடுவுல அந்த கிராஸ் வால்ஸே இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நான் செப்டேட் ஹைஃபே ஆர் கோயினோசைட்டிக். இந்த கோயினோசைட்டிக்ன்றது என்னது? மல்டி நியூக்ளியேட்டட். ஒரு செல்லுல மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் இஸ் பிரசன்ட் அப்படின்னா என்ன சொல்றோம்? நம்ம மல்டி நியூக்ளியேட்டட்னு சொல்றோமா? கிராஸ் வால்ஸ் இல்லாம, நடுவுல செப்டேட் எதுவுமே இல்லாம மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் இஸ் பிரசன்ட். ஓகே, மல்டி நியூக்ளியேட்டடா இருந்தா அது என்ன சொல்றோம்? கோயினோசைட்டிக் அண்ட் நான் செப்டேட் ஹைஃபே, ரைட்? சோ இங்க எது ஏசெப்டேட் மைசீலியம், எது செப்டேட் மைசீலியம் பாத்துடலாமா? நம்ம பார்த்த 4 ஃபங்கையோட டிஃபரன்ஷியேஷன் வச்சு, ரைட்? ஃபங்கைல this is septate mycelium. septate mycelium மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. that is phycomycetes. phycomycetes என்னது? septate, I'm so sorry, aseptate mycelium, right? aseptate mycelium எது? phycomycetes. and the other 3 basidio, asco, deutero, இது மூணுமே என்னது? septate mycelium. இத ஞாபகம் வச்சுட்டா maybe you'll forget this. ஏதாச்சும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, right? aseptate mycelium வந்து phycomycetes and the other 3 just put it to
செப்டேட் மைசீலியம். ஓகே, ஒரு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடுவோமா? ஒரு ஃபுல் தரோ ரிவிஷன் மாதிரி பண்ணிடுவோம். ஸோ தட் இன்னும் கூட ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸ் வந்து என்னது? Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes, right? ஃபர்ஸ்ட் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இங்க பிரிச்சிருக்காங்க, என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இந்த நாலுத்துக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஹேபிட் மைசீலியம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன ஸ்போர்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஃப்ரூட்டிங் பாடிஸ் என்ன, அதர் வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா, டைகாரியான் ஃபேஸ் இருக்கா, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் என்சிஆர்டி டயக்ராம். கம்ப்ளீட்டா ஃபங்கை பத்தின ஒரு சம்மரைஸ்டு டேபிள் இஸ் ஹியர். If you want, you can use this table for your further preparation also. இங்க நம்ம ஒரு just ஒரு summarize மாதிரி டக்குன்னு பண்ணிடுவோம், right? So Phycomycetesல okay, Phycomycetesல அதர் நேம் என்னது? Phycomycetesக்கு algal fungi ன்னு சொல்றோமா, right? algal fungi. இது habitat. Phycomycetesோட habitat எங்க இருக்கு? aquatic decaying wood or organic matter in moist damp places, obligate parasites on plants. ஸோ ரொம்ப ஈரப்பதம் உள்ள இடத்துலயும் decaying wood, organic matter, moist அதிகமா இருக்கிற இடத்துல தான் Phycomycetes பார்க்க முடியும். obligate parasites on plants தான். on plants தான் obligate in the sense அது வந்து ஹோஸ்ட் இல்லாம அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆர்கானிசம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்ளிகேட் பாராசைட்னு சொல்லுவோம். ஐம் சாரி, ஆப்ளிகேட் ஆர்கானிசம்ஸ்னா அதோட ஹோஸ்ட் இல்லாம அதோட லைஃப் சைக்கிள் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஓகே, இது வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இது பிளாஸ்மோடியம், ஓகே, அதுவுமே ஆப்ளிகேட் அந்த மாதிரியானது, ரைட்? ஸோ மைசீலியம் என்னது? ஏசெப்டேட் கோயினோசைட்டிக். இப்பதான் பார்த்தோம், ஏசெப்டேட் அண்ட் கோயினோசைட்டிக். தே ஆர் த ஒன்லி ஏசெப்டேட் கோயினோசைட்டிக் organisms among the four fungi. Asexual reproductionல zoospores, aplanospores, zoospores வந்து மொட்டைலா இருக்கு, aplanospores நான் மொட்டைலா இருக்கு. production of spores வந்து endogenously in sporangia. endogenously னா it is produced inside, okay, அந்த ஆர்கானிசம்ல உள்ள பாடிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்போர்ஸ் சொல்றப்போ endogenously சொல்லுவோம். exogenously வந்து it is produced outside the organism, அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்? exogenously சொல்றோம், right? so sexual reproduction, no, nothing is, I'm sorry, sexual reproduction கீழ வந்து spores என்னன்னா zygospore which is formed by the fusion of two gametes. it can be isogamous, anisogamous, oogamous. அதாவது அதோடைய மார்பலாஜிக்கல் டிஃபரன்ஸ், ஓகே, anisogamous, oogamous அப்போ அந்த செல்லோடைய டிஃபரெண்ட் மார்பலாஜிக்கலா அது எப்படி இருக்கு? சிமிலரா இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா? சிமிலரா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? அதை ஐசோகாமஸ் சொல்றோம். டிசிமிலரா இருந்தா it is anisogamous or oogamous. okay, it is produced on fruiting body, produced on வந்து Phycomycetes it is just left blank. other points மே இல்ல. dikaryon phase is absent in this because it is present in Ascomycetes and Basidiomycetes. example, mucorrhizopus which is the bread mold, albugo, mustard parasite. NCERT diagram இது பார்த்துக்கோங்க. mostly இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளரா இருக்கிற இமேஜஸ் வந்து யூ டோன்ட் கெட் இன் பேப்பர், பட் ஸ்டில் டயக்ராம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து கிளியரா இருக்கணும், ஓகே, பிகாஸ் புக்லயே அது கொஞ்சம் பிளரா தான் இருக்காது, என்னன்னு தெரியாத அளவுக்கு. ஜஸ்ட் ஹேவ் அ கிளான்ஸ். ஆஸ்கோமைசிட்டிஸ்ல சாக் ஃபங்கை, சாப்ரோஃபைட்டிக் டீகம்போசஸ், ஐம் சாரி, அதர் நேம் ஆஃப் ஆஸ்கோமைசிட்டிஸ் வந்து சாக் ஃபங்கை. ஹேபிட்டட் வந்து சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசஸ், பாராசிட்டிக் அண்ட் கோப்ரோஃபைலஸ். ஓகே, கோப்ரோஃபைலஸ். இங்க வந்து சாப்ரோஃபைட்டிக் ஏற்கனவே நம்ம பார்த்தது, they lay on dead and decaying matter, they decompose organisms, and parasiticaவும் இருக்காங்க. coprophilous, they grow on cow dung. okay, cow dungல வளர்றத நம்ம என்ன சொல்றோம்? coprophilous னு சொல்றோம். so இங்க they are branched and septate. conidia spores வந்து asexual reproductionல they produce conidian spores. okay, production of spores வந்து exogenously on conidiospores. வெளியே ஆர்கானிசம்க்கு வெளியே வந்து conidiospores are present, produced. ascospores. okay, sexual reproduction பொறுத்த அளவுக்கு the spores produced are ascospores, produced on endogenously on asci. okay, asci ன்றது அதோட இதுதான் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ascospores, நம்ம asci ன்னு சொல்றோம், right? endogenously in the sense inside the organism spores வந்து produce ஆயிருக்கு. ascocarps, fruiting bodies. ascocarps ன்றது என்னது? fruiting bodies in Ascomycetes. இங்க வந்து dikaryon phase is present, of course Basidiomycetes present. so examples என்னது? penicillium which is the antibiotic source, yeast, Saccharomyces cerevisiae, unicellular. parasitic hypomyces
Chrysopermus coprophilus பார்த்தோம், on dung growing thing. Sporomilla, Aspergillus, Claviceps, Neurospora, which is used in the biochemical and genetic work. So Neurospora particularly NCERT ல இருக்கும், just make a note of it, okay? It is used in biochemical and genetic work, right? So edible ஆன ascomitis fungi வந்து morels and truffles are it is present, okay? இது வந்து delicacies ல you can see edible, அதாவது சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்றத நம்ம என்ன சொல்றோம், edible அப்படின்னு சொல்றோம். அது இது morels and truffles. So NCERT diagram பாருங்க, aspergillus, okay, aspergillus and ascomycetes. Basidiomycetes bracket fungi, okay, Basidiomycetes club or bracket fungi, it is the other name. Soil on logs, tree stumps and parasitic habit, ஓகே. ஸோ இதோட ஹேபிட்டட் எங்க இருக்கு, சாயில்ல, லாக்ஸ்ல, கட்டையில, ட்ரீ ஸ்டம்ப்ல, அந்த கட்டை ஓரங்கள், அந்த மாதிரியான ஏரியால பெசிடியோமைசிட்டிஸ் பார்க்கலாம். பாராசைட் அது வாழுது, பாராசிட்டிக்கான ஒரு லைஃப் தான் வந்து பெசிடியோமைசிட்டிஸ் இருக்கு. பிரான்ச்ட் அண்ட் செப்டேட் வி வெரி வெல் நோ. அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல இங்க ஸ்போர்ஸ் எதுவும் இல்ல, ஆப்சென்ட். ஆனா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா நடக்கிறது, இட் இஸ் காமன் இன் பெசிடியோமைசிட்டிஸ். ஸ்போர்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஸ்போர்ஸ் என்னது, அங்க ஸ்போர்ஸ், இங்க பெசிடியோஸ்போர்ஸ். இது ரெண்டும் வந்து பேர்லயே இருக்கிறதுனால ஈஸியா யூ கேன் ரிமெம்பர். ப்ரொடியூஸ்ட் ஆன் exogenously on basidia. Basidiaல தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் தெரியும், பட் மேக் ஷூர் யூ ஆர் வெரி வெல் thorough when whether it is exogenously or endogenously. Exogenously என்னது, வெளிய, ஓகே, வெளிய on basidia. Basidiocarps, fruiting bodies அங்க ascocarps, இங்க basidiocarps. So other points வந்து basidiomycetes மட்டும் இருக்கு, that is sex organs are absent but plasmogamy is brought by fusion of two vegetative or somatic cells of different strains or genotypes, right? இங்க வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆப்சென்ட்டா இருக்கு பெசிடியோமைசிட்டிஸ்ல. ஸோ பிளாஸ்மோகேமி எப்படி ஃபர்தரா இதுவாகுதுன்னா, இட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட்னா, இட் இஸ் பை த ஃபியூஷன் ஆஃப் டூ வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக், அதாவது டிப்ளாய்ட் செல்ஸ், ரைட்? டூ வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ் வந்து என்ன ஆகுது, the different genotypesல இருக்கிற two vegetative or somatic cells வந்து fuse ஆகி the இது போகுது, further வந்து fusion is done, plasmogamy is done but sex organs are absent. இது வந்து extra point in basidiomycetes, right? So இங்க வந்து dikaryon phase is present, of course. So example, mushrooms, bracket fungi, puffball, agaricus which is mushroom, parasitic வந்து rust and smuts, eustilago smut, Puccinia wheat rust fungus. ஓகே, அங்க பார்த்தோம்ல wheat rust disease காஸ் பண்றது Puccinia which is the wheat rust fungus. Deuteromycetesல we call them imperfect fungi. Okay, Deuteromycetes என்ன சொல்றோம், imperfect fungi ன்னு சொல்றோம். saprophytic, parasitic, decomposes. They are saprophytic-ஆ இருக்காங்க, parasitic-ஆ இருக்காங்க, decomposes-ஆ இருக்காங்க Deuteromycetesல. And mycelium is branched and septate, we very well know. Spores இங்க asexual reproductionல produce ஆகிற spores என்னது, conidia. And production of okay, எந்த இடத்துல அது it is produced on the conidiophores exogenously. Okay, it is exogenously on conidiophores. நாலுத்துலயுமே எது endogenously எது exogenously ன்னு பார்த்துக்கோங்க, அதுதான் maybe you can get confused, right? Sexual reproduction is not known in Deuteromycetes as of NCERT is considered. அங்க வந்து sexual reproduction பத்தி பெருசா கொடுக்கல in Deuteromycetes. And dikaryon phase is absent, of course. And examples என்னது, Alternaria, Colletod, Trichum, Trichophyton, Trichoderma, Trichosporium. So இங்க வந்து எதுவுமே இல்ல, இது NCERT diagram எதுவுமே கொடுக்கல. I'm right, yeah, agaricus இது கொடுத்திருக்காங்க, பட் இது இல்ல. Deuteromycetesக்கு வந்து NCERTல diagram இல்ல. This table is very very important. நீங்க வந்து NCERT புக்க வந்து கம்ப்ளீட்டா படிக்கணும்னு கேட்டா, சாரி, அந்த கிங்டம் ஃபங்கை பொறுத்த அளவுக்கு இந்த டேபிள் ஒரு வாட்டி யூ கேன் ரெஃபர், ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணீங்கன்னா கிங்டம் ஃபங்கை பத்தின கம்ப்ளீட் ஐடியா வந்து யூ கெட். 1 minute. ஓகே, ஸோ அந்த டேபிள் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கிறதுனால கடகடன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த வீடியோ அந்த பார்ட் மட்டும் இஃப் யூ கேன் ஸ்கிப் மீன் ஸ்கிப், முன்னாடியே சொல்லியிருக்கணும் இல்லையா? ஓகே, லைட்டரா சொல்றேன். ஓகே, யா கைஸ், ஸோ இந்த வீடியோ இப் ஒருவேளை இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, யூனோ இந்த ஐடியா ஆஃப் யூனோ
இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் என்சிஆர்டி எக்ஸ்ட்ராக்டட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இஃப் யூ ஃபைண்ட் யூஸ்ஃபுல் மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்க ஃபீல்ட்ல வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படுற நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யூ ஷேர் இட் டு தெம் அண்ட் யூ லைக் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி டெல் மீ வாட் யூ திங்க். ஓகே, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இட் கேன் பி எனிதிங், லைக் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பட் புட் இட் இன் த கமெண்ட். வில் சேஞ்ச் இட் இன் த ஃபர்தர் வீடியோஸ். ரைட், எப்படி போகணும், ஃபாஸ்டரா இருக்கா, ஸ்லோவரா இருக்கா, வீடியோஸ் இன்னும் நோட்ஸ்ல ஏதாச்சும் யூனோ இது பண்ணலாம், ஆல்டர்னேஷன் பண்ணலாம், அந்த மாதிரி எதுனாலும் புட் இட் இன் த கமெண்ட். I am ready to change any part of the video. Okay, kingdom plantae and animalia வந்து பெருசா வந்து இதுல பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க புக்ல என்சிஆர்டி ஒரு வாட்டி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிளான்ட் அண்ட் அனிமலியா ஒரு சின்ன ஒரு ஒரு பேராகிராஃப் இருக்கும் என்சிஆர்டி புக்ல. ஓகே, ஸோ அதுல வந்து சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்தரா வந்து 3 and 4 சாப்டர்ல இன்னும் டீடைல்டான ஒரு ஐடியா இருக்கும். பட் ஸ்டில் என்சிஆர்டில கொடுத்துட்டாங்க, we have to read it. All eukaryotic chlorophyll containing organisms commonly called plants. chlorophyll இருக்கிறது plants தெரியும். eukaryotic prokaryotic, they are eukaryotic. So chlorophyll இருந்து if they are eukaryotic அவங்கள நம்ம என்ன சொல்வோம், they are our beloved plants. Okay, a few members are partially heterotrophic such as the insectivorous plants or parasites. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் என்சிஆர்டில படிக்கும் போது எனக்கே இதுவா இருந்துச்சு. ஸோ ஹெட்ரோட்ராஃபிக் இல்லாம ஆட்டோட்ராஃப் இல்லாம பிளான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யா, ஸோ சில மெம்பர்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் என்னவா இருக்காங்க, ஹெட்ரோட்ராஃபிக்காவும் இருக்காங்க. பார்ஷியலா தே ஆர் ஆல்சோ ஹெட்ரோட்ராஃபிக். எந்த மாதிரி இன்செக்டிவோரஸ் பிளான்ஸும் பாராசிட்டிக் பிளான்ஸும் என்னவா இருக்காங்க, ஹெட்ரோட்ராஃப்ஸா இருக்காங்க. இப்போ இந்த வீனஸ் ஃபிளைட்ரா பிளான்ட் இல்லையா, பூச்சி பிடிச்சி சாப்பிடுறது, அந்த மாதிரியான ஆர்கானிசம்லாம் அந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், heterotrophic plants. They are bladderwort is also an example, Venus flytrap, examples of insectivorous plants. And Cuscuta is a parasite. Cuscuta another parasite, right? Bladderwort and Venus flytrap are examples of insectivorous plant. Cuscuta is a parasite. The plant cells have an eukaryotic structure with prominent chloroplast and cell wall mainly made of cellulose. Plants இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, but still we'll have a recall. Plant cellsல வந்து இந்த they have a very well eukaryotic structure. Okay, eukaryotic செல்லுக்கான எல்லா ஸ்ட்ரக்சரும் என்ன இருக்கு, பிளான்ட்ல இருக்கு. அவங்களுக்கு வந்து ப்ராமினன்ட் ஆன ஒரு chloroplast is present, right? Chloroplast in the sense on the green parts of the leaves, right? And the chloroplast வந்து ப்ராமினன்ட்டா plant cellsல present. And அதோட செல் வால், பிளான்ட்டோட செல் வால் வந்து mainly it is made up of cellulose. ஃபங்கைல chitin polysaccharide. இன்னொரு இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு இதோட காம்பனன்ட்டால செல் வால் இஸ் மேட். பிளான்டேல மட்டும் எப்படி இருக்கு, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் cellulose, right? It is made up of cellulose. Plantae includes algae, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms. Plant நம்ம சொல்றப்போ வெறும் பிளான்டா அப்படின்னு கேட்டா as a சயின்ஸ் ஸ்டூடெண்ட், as a biologist நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கணும், பிளான்ட் கிங்டம்ல இவ்வளவு இருக்கு, ஆல்கே இருக்கு, பிரையோஃபைட்ஸ் இருக்கு, டெரிடோஃபைட்ஸ் இருக்கு, ஜிம்னோஸ்பெர்ம் இருக்கு, ஆஞ்சியோஸ்பெர்ம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்தது தான் பிளான்ட் கிங்டம் அப்படின்ட்டு சொல்லணும். எப்படி நமக்கு அனிமல் கிங்டம்ல வெர்டெபிரேட், இன்வெர்டெபிரேட், ஹையர் ஆர்கானிசம், லோவர் ஆர்கானிசம் இப்படி எல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா, மேமல்ஸ், அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து பிளான்ட் கிங்டம்லயும் இருக்கு. So life cycle of plant has two distinct phases, the diploid sporophytic and the haploid gametophytic that alternate with each other. இந்த பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு, ரெண்டு வேற ஃபேசஸ் இருக்கு, டிஸ்டிங்க் ஃபேசஸ், யூனிக்கான ரெண்டு ஃபேசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற டிப்ளாய்டு ஃபேஸ், இன்னொன்னு வந்து கேமீட் ப்ரொடியூஸ் பண்ற ஹாப்ளாய்டு ஃபேஸ். ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட் வித் ஈச் அதர். ஆல்டர்னேட்னா ரெண்டுமே ஆப்போசிட்டா வந்து தே அக்கர், right? So the lengths of the haploid and diploid phases and whether these phases are free living or dependent on others vary among different groups in plants. So இந்த haploid phase-உம் diploid phase-உம் எவ்வளோ நாள், ஐ மீன் லென்த், அது வந்து எப்படி நடக்கும், என்ன டியூரேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்ன ஆகுது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும். நிறைய டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல, நிறைய குரூப் ஆஃப் பிளான்ட்ல பேஸ் பண்ணி என்ன ஆகும், the length of this phases vary, right? They vary very much. So இந்த வேரியேஷன் நம்ம என்ன சொல்றோம், இந்த phenomenon நம்ம alternation of generation
நம்ம சொல்றோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் யோர் கிங்டம் பிளான்டே. ஓகே, இந்த இடத்துல bladderwort and venus flytrap வந்து insectivorous plant ஞாபகம் வச்சுக்கோங்க. Cuscuta is a parasite. இது வந்து insectivorous plant. Cell wall mainly made up of cellulose. ஓகே, மெயினா வந்து இம்பார்ட்டண்டா வேற எதுவும் இல்ல. யா, எல்லாமே கொடுத்துரும். அப்படியே வந்து ஐ திங்க் அந்த கிங்டம் பிளான்ட் என்சிஆர்டில இருக்கிறது அப்படியே வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். லாஸ்டா வந்து யூ வில் ஸ்டடி ஃபர்தர் டீடைல்ஸ் ஆஃப் திஸ் கிங்டம் இன் சாப்டர் 3ன்னு ஒரு லைன் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா பேஸ்ட். ஏன்னா சில டைம்ஸ் வந்து யூனோ என்டிஏ நமக்கு எப்படி இருக்கும், நம்ம கேள்வி கேட்க வரவே வராது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த பார்ட்ல இருந்து வரவே வராதுன்ற மாதிரி ஐடியால ஒரு சில கான்செப்ட்ஸ் வச்சு இருப்போம். அங்க இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டுருப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு ஐடியால நான் எந்த டாபிக்குமே விடல, அப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்டுமே ஐ ஆடட். சேம் கோஸ் ஃபார் கிங்டம் அனிமேலியா ஆல்சோ. ஓகே, கிங்டம் அனிமேலியால this kingdom is characterized by heterotrophic eukaryotic organism that are multicellular and their cells lack cell walls. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். They are heterotroph. அங்க autotroph இருந்தாங்க, கொஞ்சம் பேர் heterotroph இருந்தாங்க. இங்க எல்லாரும் heterotroph இருக்காங்க. Of course there are animalsமே eukaryotic தான். ஆனா இங்க cell wall வந்து is not present. அங்க cell wall is made up of cellulose. அது ஒரு important ஆன point. இங்க in kingdom animalia cell wall lack ஆகுது and they are multicellular. They are multicellular, right? So they directly or indirectly depend on plants for food. So all animals டைரக்டாவோ இல்லனா இன்டைரக்டாவோ என்ன பண்றாங்க, பிளான்ட் தான் வந்து ஃபுட்டுக்கு டிபெண்ட் ஆகி இருக்காங்க. And that's why we call them heterotrophs. So they digest their food in an internal cavity and store food reserve as glycogen or fat. Okay, internal cavity in the sense inside the body. Inside the body வந்து நம்மளோட ஃபுட் டைஜஷன் நடக்குது. ஃபுட் ரிசர்வ், அதாவது நம்மளோட இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஃபுட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம கிளைகோஜனாவும் ஃபேட்டாவும் ஃபுட் ரிசர்வா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். That is in case of the animals, not only in us, in case of all animals. Their mode of nutrition is holozoic, by ingestion of food. Holozoic in the sense என்னது, வாய் வழியா நம்ம வந்து சாப்பாடு எடுத்து ingestion of food வந்து உள்ள நடக்குது, right? உள்ள inside the part digestion or ingestion is happening inside the body of that organism. அப்போ அத நம்ம என்ன சொல்றோம், holozoic nutrition சொல்றோம். It is by ingestion of food. They follow a definite growth pattern and grow into adults that have a definite shape and size. So அது எல்லாத்துக்கும் ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட லைஃப் டைம்ல அதோட பாடி வந்து ஒரு டெஃபினட் growth pattern இருக்கும், டெஃபினட் ஷேப் இருக்கும். ஒரு டாக் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5-10 இயர்ஸ்ல வந்து அந்த டாக் வந்து இப்படிதான் வளரும், 4 legs வச்சு ஒரு அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படிதான் இருக்கும். ஓகே, டெஃபினட்டான growth and shape pattern is seen in animals. Higher forms show elaborate sensory and neuromotor mechanism. So animals ன்னு சொல்றப்போ higher forms of animals like humans and many other animals வந்து என்ன பண்ணுது, elaborate sensory and neuromotor mechanism in the sense நம்மளுக்கு இருக்க சென்ஸ் ஆர்கான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாக்குறது, டேஸ்ட் பண்றது, ஃபீல் பண்றது, அந்த அவேரா இருக்கிறது, சுத்தி இருக்க விஷயங்கள். அப்புறம் நியூரோமோட்டர் மெக்கானிசம் இந்த சென்ஸ் ஆர் நியூராலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ். நம்மளோட நியூரோமோட்டர் எப்படி வேலை செய்யுது, நம்ம வந்து எப்படி அந்த லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து ஹையர் அனிமல்ஸ்ல இட் இஸ் சீன். இது வந்து எலாபரேட்டா இருக்குன்றத they are particularly mentioned. Most of them are capable of locomotion. Most of the animals are capable of what? Locomotion. So locomotionன்றப்ப என்னதுன்னா ஒரு organism from a particular place moving to another place using all its muscles. So movement ன்னு சொல்றப்போ ஜஸ்ட் இது வந்து மூவ்மெண்ட், கை இப்படி இதெல்லாம் பண்றது வந்து என்னது, மூவ்மெண்ட். லோகோமோஷன் இஸ் பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ் வந்து நம்மளோட மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி when we move, okay, that is locomotion. The sexual reproduction is by copulation of male and female followed by embryological development, right? So inga animals la sexual reproduction எப்படி நடக்குது, it is by the coitus interruptus of male and female followed by என்ன நடக்குதுங்க, embryological development. Once the coitus, the copulation is done, அங்க இருந்து மதர்ஸ் ஓம்ல என்ன நடக்குது, the embryological development is the gestation period வந்து it is 5 months, 6 months, 9 months, it varies according to different organisms. Here we end our kingdom Animalia. Let's move on to a very very important topic and last but not the least topic, which is the viruses, viroids, prions and lichens. டக்குன்னு பார்த்துடலாம் because இது important. ஆனா ரொம்ப டீப்பரா நம்ம படிக்கிற அளவுக்கு இல்ல, எல்லாமே வந்து அப்படியே கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். Viruses did not find a place in classification since they are not considered truly living. A very very important point.
ஸோ கிளாசிபிகேஷன் நடக்கிறப்போ எல்லா ஆர்கானிசம்க்குமே ஒரு பிளேஸ் கிடைச்சது, ரைட்? எல்லா ஆர்கானிசமே வந்து வெதர் தே ஆர் இதுவா யூகேரியோட்டிக்கா, ப்ரோகேரியோட்டிக்கா, யூனிசெல்லுலாரா, மல்டி செல்லுலாரா அப்படின்னு அடிச்சிட்டு இருக்க டைம்ல வைரஸ் மட்டும் ஹீரோவா வந்து இவருக்கு என்ன பண்ணல, லிவிங்கா நான் லிவிங்கான்ட்டே வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. இது உயிரோட உள்ளதுதானா இல்ல உயிர் இல்லாததானான்ட்டே முதல்ல வைரஸஸ்க்கு வந்து கிளாசிபிகேஷன்ல இடமே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மல்டி செல்லாரா யூனிசெல்லார் பத்தி எல்லாம் பேசணும். ஓகே, சோ லிவிங்கா நான் லிவிங்கானே என்ன பண்ணல, வைரஸஸ்க்கு ஒரு ஐடென்டிட்டியே கொடுக்கல, ரைட்? அதனால நம்ம அதை தனியா பிரிச்சு வச்சிட்டோம். இந்த மாதிரி லெசனோட லாஸ்ட்ல தூக்கி போட்டாங்க. So the viruses are non-cellular organisms that are characterized by having an inert crystalline structure outside the living cell. So viruses are acellular. அதாவது they don't have any cells like any other living forms. Virusesக்கு செல்லே கிடையாது. அது எதனால கேரக்டரைஸ் ஆயிருக்கு? ஒரு inert crystalline மூவ் ஆகாத ஒரு crystalline structure வந்து அதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கு. அதுதான் அதை வந்து நம்ம கேரக்டரைஸே பண்ண முடியாது. கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் வச்சுதான், நாட் எனி கைண்ட் ஆஃப் செல்ஸ் லைக் இன் அதர் ஆர்கானிசம்ஸ். Virus means venom or poisonous fluid. Dmitry Ivanovsky recognized certain microbes as causal organism of the mosaic disease of tobacco. Virus means என்னது? வைரஸ்லயே இருக்கு, பேர்லயே இருக்கு. அது வந்து venom. Okay, virus means venom or poisonous fluid. இங்க மார்க் பண்ணிக்கோங்க, venom or poisonous fluid. ஸோ இங்க நம்மளோட சயின்டிஸ்ட் யாரு? டிமிட்ரி இவானோவ்ஸ்கி என்ன பண்றாரு, சில மைக்ரோப்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அதுதான் என்ன பண்றாரு, மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ காஸ் பண்றது. அதுதான் காசல் ஆர்கானிசம், இந்த சென்ஸ் காசிட்டிவ் ஆர்கானிசம், இதுதான் வந்து இது எல்லாத்தையும் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சில மைக்ரோப்ஸை ரெகக்னைஸ் பண்றாரு. அப்புறம் கடைசியா அது பாக்குறப்போ அது வந்து என்னவா இருக்கு, ஒரு வைரஸா இருக்கு. அப்போதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. These were found to be smaller than bacteria because they passed through bacteria proof filters. அப்போ இந்த காசல் ஆர்கானிசம் கொண்டு போயிட்டு ஒரு பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ல, பாக்டீரியா ப்ரூஃப்னா என்னது, இப்போ மஸ்கிட்டோ ப்ரூஃப் நெட் போடுறோம்னா மஸ்கிட்டோ அதுக்குள்ள போகாது. இப்போ பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ்ன்றப்போ பாக்டீரியா வந்து அதுல ஃபில்டர் ஆகி தனியா நிற்கும். அப்படிப்பட்ட ஃபில்டர்ஸ்ல கூட என்ன ஆகுறாங்க, இந்த ஆர்கானிசம்லாம் உள்ள பூந்து அந்த ஃபில்டர் உள்ள போறாங்க. அப்போ அவங்க நம்ம என்ன சொல்றோம், இது பாக்டீரியாவை விட சின்ன ஆர்கானிசம், பாக்டீரியாவே ரொம்ப சின்னது, அதை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆர்கானிசம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிமிட்ரி இவானோவ்ஸ்கி சொல்றாரு. So M.W. Bejirnik in 1898 demonstrated that the extract of the infected plants of tobacco could cause infection in healthy plants and named the new pathogen virus. So இந்த வைரஸ் அப்படின்ற பேரை நமக்கு கொடுத்தவர் யாரு? M.W. Bejirnik. இவர் என்ன பண்றாரு, ஒரு டொபாக்கோ ஒரு இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட், ஓகே, அது என்ன பிளான்ட்? டொபாக்கோ. ஒரு இன்ஃபெக்ட் ஆன டொபாக்கோ பிளான்ட் வந்து அதுல இருந்து என்ன பண்றாரு, இவரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாரு, ரைட்? எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டு அந்த ஆர்கானிசம் கொண்டு போய் என்ன பண்றாரு, வேற ஹெல்த்தியர் பிளான்ட்ஸ்ல போடுறப்போ அது வந்து அங்கேயுமே இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதுன்றப்போ அந்த பேத்தஜனுக்கு ஒரு புது பேர் வைக்கிறாரு, அது பேரு வைரஸ். அண்ட் he called the fluid as contagium vivum fluidum. இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட், கண்டேஜியஸ் வைவம் ஃப்ளூயிடம் சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறாரு. ஸோ வைரஸின் பேர் வச்சது யாரு நமக்கு? M.W. Bejirnik. அண்ட் கண்டேஜியம் வைவம் ஃப்ளூவிடம், இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் பத்தி நமக்கு சொன்னதும் நம்ம Bejirnik தான், ரைட்? ஸோ W.M. Stanley, that is a scientist, showed that viruses இந்த இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, I'm not mentioning it here, but நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Showed that viruses could be crystallized and crystals consist largely of proteins. So அடுத்த சயின்டிஸ்ட் வந்து W.M. Stanley. இவர் என்ன பண்றாரு, வைரஸஸ் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும், அதாவது அதை வந்து வேற ஒரு சாலிடான ஃபார்முக்கு மாத்த முடியும், அது வந்து கேஸாவும் வேற ஏதாவது பியூரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டலைஸ் பண்றப்போ அதுல இருந்து நம்ம அவருக்கு எடுக்கிறது என்னன்னா, இட் கன்சிஸ்ட் லார்ஜ்லி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். உள்ள வந்து ஒண்ணுமே இல்லை, ஆனா என்ன இருக்கு, ப்ரோட்டீன் மட்டும் தான் இட் இஸ் பிரசன்ட் இன்சைட் த வைரஸ். So they are inert outside their specific host cell. வைரஸஸ் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, ஹோஸ்ட்ல இருந்து அவங்களை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன பண்ண முடியாது, அவங்களால மூவே ஆக முடியாது, அவ்வளவுதான், ஸ்டில் ஆயிடுவாங்க. They don't move or they don't do any kind of activity as they do inside the host cell. Host cell இருந்து வெளியே வந்துட்ட உடனே viruses become inert, அவ்வளவுதான், ஸ்டாச்சு ஆயிடுவாங்க. So viruses are obligate parasites. ஏற்கனவே சொன்ன ஃபங்கைலியா, ஆப்ளிகேட்னா வித்தவுட் ஹோஸ்ட், இது வித்தவுட் த ஹோஸ்ட் செல் அந்த ஆர்கானிசம் வந்து அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாதப்போ நம்ம என்ன சொல்றோம், ஆப்ளிகேட் ஆர்கானிசம் ஆர் parasite. In addition to proteins, viruses also contain genetic material that could be either RNA or
டிஎன்ஏ. அப்ப புரோட்டீன் மட்டும் தான் இருக்கா அப்படின்றப்போ இல்ல. அந்த புரோட்டீன் அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து வைரஸஸ் என்ன ஜெனடிக் மெட்டீரியல் வச்சிருக்காங்க? இட் கேன் பி எய்தர் ஆர்என்ஏ, ஆர்என்ஏவும் இருக்கு, டிஎன்ஏவும் இருக்கு. வெறும் புரோட்டீனோட நிறுத்தாம they also have RNA and DNA. Not RNA and DNA, RNA or DNA. Yeah, இந்த இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. Okay. No viruses contains both RNA and DNA. நான் சொன்னல இப்போ no viruses contain both RNA and DNA. It can either be RNA or DNA. எந்த வைரஸ்மே வந்து என்ன பண்ணாது RNAவும் DNAவும் சேர்த்து வச்சிருக்காது. ஆனா ஒன்னு RNA இருக்கும் இல்லனா DNA-வா இருக்கும். A virus is a nucleoprotein and the genetic material is infectious. A virus is a nucleoprotein. Nucleoproteinனா அதோட நியூக்ளியஸ் எப்படி சரவுண்ட் ஆயிருக்குன்னா it is genetic material is present. அதாவது RNA-வோ DNA-வோ இருக்கு. ஓகே, RNA இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்க வந்து இங்க சுத்தி எப்படி இருக்குன்னா இதுல புரோட்டீன் தான் இருக்கு. ஃபுல்லா சரவுண்ட் ஆயிருக்குது. எப்படி இருக்கு? புரோட்டீன். இது என்ன இருக்கு? புரோட்டீன் கோட் தான் வந்து சுத்தி சரவுண்ட் ஆயிருக்கு. அப்போ we say that nucleoprotein வைரஸ் வந்து எப்படி இருக்கு? they are nucleoprotein and genetic material எப்படி இருக்கு? infectious. ஹோஸ்டுக்குள்ள போயிட்ட உடனே அந்த genetic material அதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடும், இன்ஃபெக்ட் பண்ணிடும். அதுதான் நம்ம இன்ஃபெக்ஷன் சொல்றோம். In general, viruses that infect plants have single-stranded RNA and viruses that infect animals have either single or double-stranded RNA or double-stranded DNA. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கும். SSRNA ஃபார் பிளான்ட்ஸ். பிளான்ட்டை ஒரு நோட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து ஜெனடிக் மெட்டீரியலா வச்சுட்டு இருக்கும். அனிமல்ஸை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவும் சரி இல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவும் ரெண்டு சேர்த்து வச்சிருக்கும். இல்லனா டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. புரிஞ்சுதா? பிளான்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஃபார் பிளான்ட்ஸ். அனிமல்ஸ்ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இல்லனா டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. சிம்பிள். I hope it's simple. Okay. Bacterial viruses or bacteriophages, viruses that infect the bacteria. Bacteriophage na enadhu? Virus that infect the bacteria. Phage na virus. Okay, bacteria virus that infect the bacteria are usually double stranded. That is so bacterial virus or bacteriophage na irukku, they are dsDNA அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. SSRNA, dsDNA, that is double stranded DNA. இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? double stranded DNA வைரஸ் வச்சிருக்காங்க. the genetic material of the virus is double stranded. யாரு? bacteriophage and bacterial viruses. The protein coat called capsid made of small subunits called capsomeres protects the nucleic acid. Protects the nucleic acids தான் என்னது? RNA, DNA எல்லாம் சொல்றோம்ல, அதுதான் nucleic acids. எதை பத்தி பேசுறாங்க இங்க? protein coat called capsid. இங்க இருக்கு இல்லையா capsid? இங்க இருக்கீங்களா? இந்த capsid வந்து it is made up of small subunits called capsomeres. அதுதான் என்ன பண்ணும்? நியூக்ளிக் ஆசிட ப்ரொடெக்ட் பண்ணும். ரைட்? இங்க இருக்குல்ல RNA, DNA இந்த மாதிரியான நியூக்ளிக் ஆசிட ப்ரொடெக்ட் பண்றது இந்த capsid. That is the capsomeres, which is small subunits of the capsomeres. Right? இங்க விட்டோம். These capsomeres are arranged in helical or polyhedral geometrical forms. So இவங்க எப்படி இருக்காங்க? அந்த பிக்சர்ல பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஹெலிக்கலா இல்ல இந்த மாதிரி. ஓகே, ஆர் இது வந்து ஹெலிக்கல். இப்படி நம்ம சொல்றோம்ல, இப்படி ஸ்பைரல் மாதிரி இருந்துச்சுன்னா இது ஹெலிக்கல். இப்படி ஒரு ஃபார்ம்ல. ஓகே, ஹெலிக்கல். பாலிஹீட்ரல்னா இப்படி ஹெக்ஸகனல் ஷேப்ல அந்த பாக்டீரியோஃபேஜோட ஷேப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாலிஹீட்ரல் ஷேப்ல இருக்கு. Their geometric form is like that. So viruses cause disease like mumps, smallpox, herpes and influenza. இந்த மாதிரியான டிசீஸ்லாம் என்ன பண்ணுது? வைரஸஸ் தான் காஸ் பண்ணுது. AIDS in humans is also caused by a virus. AIDS வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டிசீஸ் that is caused by a virus. In plants, the symptoms can be mosaic formation, leaf rolling and curling, yellowing and vein clearing, dwarfing and stunted growth. பிளான்ட்ல வந்து இந்த வைரஸ் அட்டாக் பண்ற சிம்டம் என்னது? மொசைக் ஃபார்மேஷன்னா பேட்ச் அப்படி எல்லோவா வந்து இந்த லீஃப்ல வந்து ஆயிரும். அதோட டிசீஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு அட்டாக் ஆயிரும். ஸோ அது நம்ம மொசைக் ஃபார்மேஷன் சொல்லுவோம். லீஃப் ரோலிங்கிறது அந்த லீஃப் வந்து இப்படியே சுருண்டுக்கும். கர்லிங்கும் சேம், கர்ல் ஆயிடுறது. எல்லோவிங், லீஃபோட இந்த குளோரோஃபில் போயிட்டு எல்லோ ஆயிடும். அண்ட் வெயின் கிளியரிங், அது வந்து வெயின்னா என்ன ஆயிரும்? உள்ள இருக்க வெயின் அப்படியே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும்.
dwarfing and stunted growth. Okay, dwarfing na plant oda natural height illama dwarf ஆயிடுறது, growth வந்து சரியா இல்லாம நமக்கு வந்து அங்க ஒரு இது அங்க ஒரு தடை இருக்கும் அதோட growthல, அதுதான் நம்ம stunted growth ன்னு சொல்றோம். ஓகே, that is all for your virus. Viruses வந்து அங்கயோட முடியுது. Viroids பார்க்கலாமா? Right. In 1970, T.O. Diner discovered a new infectious agent that was smaller than viruses and caused a potato spindle tuber disease. So, இந்த வைரஸஸ்லாம் முடிஞ்சிட்ட பேருக்கு 1971ல டைனர்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாரு, புது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து வைரஸுக்கும் ஸ்மாலான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். வைரஸே வந்து பாக்டீரியா விட ஸ்மாலானது. இதுல வைரஸை விட ஸ்மாலானது என்ன பண்ணுது, வைராய்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் டைனர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது என்ன பண்ணுது, பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸை காஸ் பண்ணுது. அவங்களாம் ஒரு டிசீஸ் காஸ் பண்ணாதான் அவங்களை பத்தி பேசுவாங்க. அதனால இவங்களும் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் காஸ் பண்றாங்க. இங்க வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி a free RNA. It lacked the protein code that was found in the viruses, hence the name is viroid. வைராய்ட்ல ஜெனடிக் மெட்டீரியலை சுத்தி ஒரு புரோட்டீன் கோட் இருந்துச்சு. ஓகே, இங்க வந்து வைராய்ட்ஸ்ல RNA இருக்கு, உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு, ஆனா சுத்தி இருக்கிற புரோட்டீன் கோட், வைரஸ்ல இருந்த புரோட்டீன் கோட் வைராய்ட்ஸ்ல இல்ல. அதனாலதான் இவங்களுக்கு என்ன பேர் வச்சுட்டோம், வைரஸ்ல இருந்து லைட்டா மாடிஃபை பண்ணி வைராய்டு அப்படின்னு வச்சுட்டோம், வைராய்டு அப்படின்ட்டு. ஸோ தி RNA ஆஃப் த வைராய்டு வாஸ் ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட். ஸோ வைரஸை பார்க்குறப்போ RNA ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கு, ரொம்ப மாலிகுலர் வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. Okay, moving to the next one, prions. In modern medicine, certain infectious neurological disease were found to be transmitted by an agent consisting of abnormally folded protein. So neurological infectious disease in the sense நம்மளோட நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, இஃப் தட் அந்த ஆர்கானிசம் வந்து நம்ம பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா நியூரலாஜிக்கல் டிசீஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணிடும். ஸோ இது என்ன ஆகுது, இட் இஸ் ஃபவுண்ட் டு பி டிரான்ஸ்மிட்டட் பை அன் ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் தான் யாரு, பிரயான்ஸ். அந்த ஏஜென்ட் வந்து எப்படி இருக்காங்க, புரோட்டீன் கோட் வந்து அவங்களுக்கு அப்நார்மலா ஃபோல்ட் ஆயிருக்கு இந்த பிரயான்ஸ்க்கு. இவங்க இதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, இந்த நியூரலாஜிக்கல் டிசீஸ் எல்லாம் காஸ் பண்றாங்க. ஸோ தி ஏஜென்ட் வாஸ் சிமிலர் இன் சைஸ் டு வைரஸஸ். இவங்க என்ன பண்றாங்க, வைரஸை விட கம்மியா இல்ல, ரைட், தே வேர் சிமிலர் இன் சைஸ் ஆஃப் த வைரஸஸ். These agents were called prions. இவங்களை நம்ம என்ன சொல்றோம், prions சொல்றோம். The most notable disease caused by prions are bovine spongiform encephalopathy, BSC, commonly called mad cow disease in cattle, and its analogous variant Creutzfeldt-Jakob disease, CJD, Creutzfeldt-Jakob disease in humans. So இந்த prions வந்து பேர் போன ஒரு டிசீஸ் எதுனா, it is bovine spongiform encephalopathy, BSC. நார்மலா நம்ம என்ன சொல்றோம்னா மேட் கவ் டிசீஸ், கேட்டில்ல தான் வந்து இந்த டிசீஸ் சீன். இதோட அனலாகஸ் வேரியன்ட் இந்த சென்ஸ் இதே மாதிரி சிமிலரா வந்து ஹியூமன்ஸ்ல ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்குது. அந்த டிசீஸ் என்னது, க்ரூட்ஸ்ஃபெல்ட்-ஜாக்கப் டிசீஸ், CJD. இது வந்து ஹியூமன்ஸ்க்கு, BSC வந்து அனிமல்ஸ்க்கு, இந்த கேட்டில். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வைரஸ், வைராய்ட்ஸ், பிரயான்ஸ், லிச்சன்ஸ் லாஸ்டா இருக்கும். நம்ம வந்து பெருசா அதுல கடகடன்னு படிச்சிருவோம். கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதுல இருந்து இந்த பிஎஸ்சி, சிஜேடி, இந்த வைரஸ், இந்த இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. மேக் ஷூர் யூ ஆர் வெரி வெல் தரோ இன் திஸ் டாபிக். ஓகே, கடைசியா லிச்சன்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டிக்கர் வந்து மேல போயிட்டு இருக்கு. லிச்சன்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். லிச்சன்ஸ் ஆர் சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ஸ், தட் இஸ் மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஏற்கனவே சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பத்தி பேசணும். மியூச்சுவலா வந்து ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க, சிம்பியாட்டிக்னு சொல்றோம். ஸோ லிச்சன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷன் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து when I say mycorrhiza, it is between the fungi and the higher roots of plant. இங்க லிச்சன்ஸ் சொல்றப்ப it is between the என்ன போடலங்க, between algae and the fungi, between the algae and fungi. The algal component is known as phycobiont and fungal component is known as the mycobiont, which are autotrophic and heterotrophic. Algae is autotrophic and fungi is heterotrophic respectively. Algae prepare food for fungi and fungi provide shelter and absorb mineral nutrients and water for its partner. So இங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றப்போ ஆல்கே என்ன பண்ணுது, ஃபங்கைக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஃபங்கை என்ன பண்ணுது, சரி சாப்பாடு கொடுக்குறீன்னு சொல்லிட்டு அதுக்கு ஷெல்டரும் மினரல்ஸும் நியூட்ரியன்ஸும் வாட்டரும் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எது, ஃபங்கை. ஆல்கே வந்து ஃபுட் கொடுத்துட்டு இதுக்கு ஷெல்டர், மினரல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஃபங்கை ப்ரொவைட் பண்ணுது. ரெண்டு பேரும் மியூச்சுவலா வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. சிம்பியாட்டிக் அசோசியேஷன். So close is their association that if one saw a lichen in nature, one would never imagine that they had two different organisms within them.
அவங்க வந்து எவ்வளவு எவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னா நேச்சர்ல வந்து லிச்சன் நம்ம பாக்குறப்போ நம்ம வந்து நினைக்கவே மாட்டோமா இதுக்குள்ள வந்து இத்தனை இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே மாட்டோம் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. லிச்சன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். தே டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸ். லிச்சன்ஸ் வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லிச்சன்ஸ் என்ன வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். அதாவது பொல்யூட்டட் ஏரியாஸ்ல பொல்யூஷன் இருக்க ஏரியாஸ்ல என்ன பண்ண முடியாது, லிச்சன்ஸ் வந்து பார்க்க முடியாது. அவங்க அங்கெல்லாம் வளர மாட்டாங்க. கிளீனா நீட்டா இருக்க ஏரியா தான் என்ன பண்ணுவாங்க, லிச்சன்ஸ் ஆர் everyday it is always seen. Okay, we did it அது ஸ்டிக்கர் வந்து டோரா பாக்குறீங்களா இருக்கணும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி. We have completed chapter 2 biological classification of class 11 NCERT. இது வந்து ஃபுல்லா இட் இஸ் டன். NCERT எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நோட்ஸ் எல்லாம் வந்து இந்த பார்ட் 1 வீடியோலையும் பார்ட் 2 வீடியோலையும் I have given. ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறது மட்டும் இல்லாம go read your NCERT once, twice, thrice, 4, 5, 6 times கூட படிங்க. But for the time given you don't have that much to read. At least ஒரு twice படிச்சுட்டு make sure you practice a lot of questions. அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் மாதிரி வீடியோ லெக்சர்ஸ் வந்து யூ கேன் சி, அதாவது எம்சிக்யூலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா லெக்சர் வீடியோஸ்ல, அந்த மாதிரியான சம்மரைஸ்டு வெர்ஷன் வந்து யூ கேன் கோ அண்ட் சி. வீடியோ பார்த்து முடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் மேக் ஷூர் யூ டூ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், ரைட்? ஸோ இந்த சாப்டர் இஸ் டன். நிஜமாவே நம்ம ஜெயிச்சிட்டோம், ரைட்? ஸோ யா, மேக் ஷூர் டு subscribe to the channel. And as I already said, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா please leave it down here in the comment box. I will change anything about the channel and share it to your friends who want such kind of videos. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனா மேபி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க சான்சஸ் இருக்கு, ரைட்? மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.